வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ்வர் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மணிகண்டன், கௌரி பிரியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு காம்ப்ளிகேட்டட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பத்திய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி இது வரைக்கும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுல இருந்து இந்த படம் எதுல தனிச்சு நிக்குது அப்படின்னா, இந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸ் அந்த லவ்வர்ஸாவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். மணிகண்டனும் கௌரி பிரியாவும் காலேஜ் டேஸ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு விதமான வெறுமை அப்படின்றது உண்டாகுது. அது நாளடைவுல ஒரு விதமான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா மாறுது. அதுக்கு முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் தான். ஆக்சுவலா அவர் காஃபி ஷாப் வச்சு செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. பட் அதுவுமே ப்ராப்பரா அமைஞ்சிருக்காது. அதே நேரத்துல அவரோட வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு விதமான டிப்ரெஷனா இருக்கும் மாதிரி ஒரு விதமான இன்செக்யூர்னஸ் உண்டாகுது. அதை அப்படியே தன்னோட லவ்வரான கௌரி பிரியா மேல காட்டுறாங்க. கௌரி பிரியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி செக்யூர்டா பீஸ்ஃபுல்லான ஒரு ஐடி ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இவரோட டார்ச்சர் தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கம்மியாகுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, கடைசியா ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது, கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ரிலேட்டபிளா காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுல காட்டக்கூடிய நிறைய சம்பவங்கள் நமக்கோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ நடந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அமைச்சிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன மாதிரி லீட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். 2 பேருமே ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டருக்கான அந்த டெப்த் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கௌரி பிரியாவோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகின மனசு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஒரு டைமும் அருண் பண்ணக்கூடிய தப்புக்கு இவங்க சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டோம், டக்குன்னு விட்டுறக்கூடாது அப்படின்ற அந்த டியூரேஷன் தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். அதனாலேயே ஒரு சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே நேரத்தில் மணிகண்டனோட ரோலுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நிறைய பசங்க எப்படி மெச்சூரிட்டி இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா ரொம்ப யதார்த்தமா அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நமக்கே ஒரு பர்டிகுலர் டயத்துல ரொம்ப காண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்றாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டரை ஏத்து பண்ணதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். பட் அந்த கேரக்டருக்குமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். எதுவுமே நமக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்லி ரொம்ப மைண்ட் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அவரோட உண்மையான நேச்சர் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த நேச்சர் ரொம்ப லவபிள் நேச்சரா இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல வரக்கூடிய கண்ணா ரவியோட அந்த ரோல் அப்படின்றதுமே ரொம்ப சிம்பிளான ஒரு ரோலா இருக்கும். பட் ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி எனக்கு இந்த படத்துல பிடிச்ச இன்னொரு விஷயம் அப்படின்றது இந்த மேல் சாவனிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குளோரிஃபை பண்ணாத ஒரு படம் அப்படின்னு சொல்ல. இதே மாதிரியான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை மையமா வச்சு வந்த நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் பண்ணக்கூடிய தப்பெல்லாம் பெருசா ஒரு பொருட்டா கூட காட்ட மாட்டாங்க. இதே ஒரு பொண்ணு சின்னதா ஒரு பொய் சொல்லியிருப்பா, அதனாலேயே அவளோட கேரக்டர் அசாசின் பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்காம ரொம்ப ஈக்குவலா கொண்டு போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்சோ ஹீரோ பக்கம் தான் நிறைய தப்புகள் இருக்கிற மாதிரியுமே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா லவ்வை பத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதாவது எல்லா காதலும் நினைச்ச டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகுறது இல்ல. இன்ஃபேக்ட் இது ஒரு வார் மாதிரி தான். அதுல நம்ம ஸ்டேபிள் ஆகிறதுக்கு போராடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதை ரிலேட் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ் சீன்ல ஹீரோயினோட அந்த சர்ஃபிங் போர்ஷனை காட்டியிருப்பாங்க. உண்மையிலே பயங்கர ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு எமோஷனல் டிராமா அப்படின்னு நான் சொல்லுவேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா அவங்க சைடு ஒரு விஷயத்தை தள்ளுவாங்க. அது கொஞ்சம் ஒன் சைடா இருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். படம் முழுக்க ஃபேரா தான் காட்டியிருப்பாங்க. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் மட்டும் கொஞ்சம் ஒன் சைடா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் நகரும், கொஞ்சம் பொறுமையை சோதிக்கும் செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா நிறைய காட்சிகள் ரொம்ப ரிப்பீட்டிவா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அந்த ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த லவ் போர்ஷன், அந்த லவ் பிளாசம் ஆகிற சீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா காட்டியிருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அடல்ட் சீன் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.